இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் சுரக்காய் தட்டைப்பயிரை போட்டு செய்யக்கூடிய குழம்புங்க. மசாலாலாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி தட்டைப்பயிரை குக்கரில் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் பயிர் எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் குறவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட்டைப்பயிரை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லது. சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா லைட்டாக வானலியில் வறுத்துட்டு வேக வச்சாலும் நல்லா இருக்குங்க. டக்குன்னு நமக்கு வெந்துடும். நான் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்ட இதில் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அதை கலந்துட்டு காமிட்டுறேன் உங்களுக்கு. தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். அந்த பயிறு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஊறின பருப்பு அப்படின்னா 3 விசில் விடுங்க. ஊரில் நான் வறுத்துட்டு தான் செய்ய போகிறேன்னா 5 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மசாலாலாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் பேனில் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா 1 வெங்காயம் போதும். சின்னதாக இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவு தக்காளி பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு சோம்பு வாசனை பிடிக்காது. அந்த பட்சத்தில் நீங்கள் வெறும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா வறுப்பட்ட வாசமும் இந்த மாதிரி வதங்குற வாசமும் வேற மாதிரி இருக்கும். அதனால் இப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் 1 மூடி தேங்காய் துருவி சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலான் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கடையில் வாங்கலாம், குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் குழம்புத்தூள் எப்படி செய்யணுங்கிற ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். கம்மியான குவான்டிட்டி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க, லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுவும் போட்டு கருகிடாமல் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவிலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தகதகன்னு இருக்கும். அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். அது கருகிடாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சார்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. முதல்ல எடுத்தோடனே மிக்சியில் தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். இதுவும் வீட்டில் செஞ்ச ரெசிபி தாங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லாத பட்சத்தில் கடைகளில் வைக்கக்கூடிய கறி மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கி சுருண்டு இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இதில் சுரக்காய் சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு சுரக்காயை நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சுரக்காய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சவுச்சவு இருக்கு இல்லையா, அது கூட போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேங்க. ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் மசாலா வதக்கிறப்ப போட்டிருக்கிறோம். ஸோ அளவு வந்து இப்போ கம்மியாகவே சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரும் சேர்த்துக்க போகிறோம். அந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தட்டைப்பயிறு மட்டும் பாப்பா வீட்டில் தனியாக சாப்பிடுவாங்க, அதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக. நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப்பு போட்டோம் இல்லையா, அதுவுமே கேட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணி, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு வந்து நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை மட்டும் கரைச்சி சேர்க்குறப்ப டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு தண்ணி செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி டைப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். குழம்பு நல்லா சுண்டி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு வந்து நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக குழகுழப்பாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க. தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான குழம்புங்க, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இதை சப்பாத்தி தோசையோட சாப்பிட்றதுக்கும் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.